தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட்டிவாக ஈஸியாக கவர்ச்சியாக எப்படி பண்ணுறன்றதை இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாகவே வியூவர்ஸ், நாம் எடுக்கிற ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது, ஆனால் வியூவர்ஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோவை யாரும் கிளிக் பண்ணி பார்க்கலன்னு நாங்கள் சொல்லலாம். அதனால நாங்கள் போடுற இந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணுமா இருந்தால் அந்த வீடியோவுக்கு போகிற தம்ப்நெயில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அதில் குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நாம் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பிக்சல் லேப் என்ற ஆப்பை வந்து நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் அந்த பிக்சல் லேப் ஊடாகத்தான் உங்களுக்கு வந்து ஒரு குயிக்காக ஈஸியாக ஒரு கவர்ச்சியான தம்ப்நெயிலை வந்து நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் என்ற பற்றி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்டோட நியூ டெக்ஸ்ட்டுன்னு இந்த பிக்சலில் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற பேனலில் ஏன்ற ஐக்கன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஐக்கன் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கலர் இருக்குது, டிரான்ஸ்பேரண்ட் இருக்குது, இமேஜ் சைஸ் இருக்குது, இமேஜ் இருக்குது, ஃப்ரம் கேலரின்னு இருக்குது, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் இதில் போயிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கலரை கிளிக் பண்ணுறேன். கலரை கிளிக் பண்ணால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர்னு இருக்குது. இந்த கலரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பிளாக் இருக்குது. இப்போ இந்த பிளாக்கை வந்து நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் பிளாக்காக மாறுது. இல்லை நான் வந்து இதில் ஒரு ஒயிட் கலர் எடுத்தேன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக மாறுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெட் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கலராக வந்து நாங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகலாம். ப்ளூ பேக்ரவுண்ட் வருது. அப்படி இல்லாட்டி நாம் வந்து இந்த கிரேடியன்ட்னு இருக்கிற கலரை எடுக்கலாம். இப்போ கிரேடியன்ட்னு கலரை எடுத்தால் பாருங்கள், இதில் கிரேடியண்ட்டாக வருது. இப்போ இந்த கலரை நீங்கள் பார்க்கலாம். இதில் மெரூனோட சேஞ்ச் ஆகி வருது, ஆரஞ்சோட சேஞ்ச் ஆகி வருது, ப்ளூவோட சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்கள் கலரை மாற்றலாம். அப்படியே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு சிம்பிள் இருக்குது. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ரெட் ஆரஞ்சு வந்து நாங்கள் இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது கலரை வந்து கூட்டி நாங்கள் இப்படி குறைச்சிட்டு போகலாம். அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து ஓகேன்னு கொடுக்கலாம். இப்போ அப்படி இல்லாட்டி வந்து நாங்கள் இன்னும் கலரை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி கலர் எடுக்கிறேன். என்ன கலர் எடுப்போம்? பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ பிளாக் கலர் எடுத்து பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை போட்ட பிறகு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் இந்த ரைட் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக வந்துடுச்சு. இப்போ அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுக்க போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்ய போகிறது என்ன சொன்னால் ஹவு டு க்ரியேட் குயிக் அண்ட் ஈஸி தம்ப்நெயில். இதை தான் நான் வந்து இந்த இதில் செய்ய போகிறேன், இந்த பிக்சல் லேப் ஆப்பில். இப்போ நான் இது நியூ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பென் இருக்குது. இந்த பென்னை வந்து கிளிக் பண்ணுறேன். பென்னை கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணுற ஒரு இடம் வருது. இதில் நான் கீபோர்டை ஓப்பன் பண்ணி இதில் நான் ஸ்டார்ட்டில் நான் இதில் டைப் பண்ண போகிறேன், ஹவு டு க்ரியேட்னு டைப் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஹவு டுன்னு டைப் பண்ண போகிறேன். அதை வந்து அந்த வேர்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிடுவோம். ஹவு டு க்ரியேட், ஹவு டு ஃபஸ்ட்டாக வந்து நான் ஹவு டுன்றதை எடுத்து அடுத்து வந்து நான் க்ரியேட்னு போடுறேன். க்ரியேட். இப்போ இதை நான் என்ன செய்யணும், டன்னு கொடுக்குறேன். டன்னு கொடுத்த பிறகு இங்கே வந்து ஓகேன்னு இருக்குது. இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ண பிறகு ஹவு டு க்ரியேட்ன்றது இங்கே வந்திருக்கு. இப்போ இது பார்த்தா இது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஹவு டு க்ரியேட்னு இருக்குது. இப்போ இதை நாங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் இதில் வந்து இப்போ இதில் வந்து நம்ம ஏன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இதில் இருக்குது உங்களுக்கு எடிட்டில் இந்த லெட்டர்ஸை மாற்றலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் இருக்குது என்னென்னா சைஸ்னு இருக்குது. இந்த சைஸுக்கு போயிட்டு நான் இதை கொஞ்சம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்படி கொஞ்சம் இப்படி எடுக்கிறேன், இல்லை நான் குறைக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து
82/6 ஒரு சைஸை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன செய்யணும், திருப்பி இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி இப்படி கீழே போகிறேன். கீழே போயிட்டு இதில் லேட்டஸ்ட் கலரை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் மாற்றலாம். இப்போ இங்கே பாருங்கள் கலர்னு இருக்குது. இந்த கலரை நான் மாற்றுறேன். இப்போ இந்த கலரை நான் மாற்றுற நேரம் இப்போ இது இருக்கிறது ரெட் கலரில். இப்போ நான் இதில் போயிட்டு கீழே என்ன செய்யலான்னு சொன்னால் இதை வந்து இப்படி நான் இது பிளாக் பேக்ரவுண்டாக இருக்குன்னு ரெட் கலராக கொடுக்குறேன். ரெட் கலர் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேண்டிய கலரை வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணி ப்ளூ கலரை கொடுக்கலாம். அப்போ நான் இதில் பார்க்குறேன். ஓகே, இதில் வந்து நான் ரெட் கலரை கொடுக்குறேன். ரெட் கலரை கொடுத்த பிறகு இதை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதே மாதிரி ரைட் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது டெக்ஸ்சர் இருக்குது, ஒப்பாசிட்டி இருக்குது. இந்த ஒப்பாசிட்டிக்கு போய் நான் என்ன செய்கிறேன், இந்த கொஞ்சம் இது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும் ஒப்பாசிட்டி. அதை பிறகு நான் கிளிக் பண்ணுறேன். அதை நம்ம கிளிக் பண்ண பிறகு இந்த ஒப்பாசிட்டிலே திருப்பி பாருங்கள். இதில் இந்த அனேபிள்டு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி இழுத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இது ஓகே. இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நான் அப்படி பார்க்குறேன் என்னன்னு சொன்னால் இதில் வந்து மாஸ்க் இருக்குது, இதில் ஃபாண்ட் சைஸ் இருக்குது, ஃபாண்ட் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் என்ன ஃபாண்ட்டுன்றதை இங்கே நாங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே போகலாம். இப்போ இதில் சும்மா நான் ஒரு ஃபாண்ட் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வரும். இதில் நீங்கள் வந்து தேவையான ஒரு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு ஃபாண்ட்டை டேஸ்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இதை ஹவு டு க்ரியேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லெட்டர் ஒன்று மிஸ் ஆகியிருக்கு இல்லையா. அப்போ நான் இது திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னால் இதை கொஞ்சம் எடிட் பண்ணுறது கொண்டு போகிறேன். இதை உங்களுக்கு நான் செய்கிறதுக்காக தான் இப்படி நான் போட்டு செய்கிறேன், உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்காக. இப்போ இதை கொண்டு போயிட்டு திருப்பி டன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டா ஓகே. இப்போ இதுக்கு பிறகு ஹவு டு க்ரியேட். அடுத்து நான் இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று தம்ப்நெயில்னு நான் டைப் பண்ண போகிறேன். ஓகே, நான் அதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் கொடுப்போம் இல்லையா. தம்ப்நெயில். ஓகே, லெட்டர்ஸ் சரியாக இருக்குது. கொடுத்துட்டு இதையும் நான் என்ன செய்யணும், டன்னு கொடுக்குறேன். டன்னு கொடுத்த பிறகு இது ஓகேன்னு கொடுத்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்திருக்கு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில் இருக்குது. இந்த இதை ஹவு டு க்ரியேட்ன்றது இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சைஸ் பண்ணலாம். இதே நாங்கள் கொஞ்சம் பெருசாக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பாசிட்டி இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது, ரொட்டேட் பண்ணலாம், மாஸ்க் இருக்குது. இதில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை போல்ட் ஆக்குறேன். இதை நாங்கள் போல்ட் ஆக்கலாம், இல்லை இட்டாலி ஆக்கலாம். இப்போ நான் வந்து இதை இட்டாலி இதில் கொடுத்து அதுக்கப்புறம் நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கேர்வாக எடுக்க போகிறேன். இப்போ கேர்வாக எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த கேர்வை வந்து நீங்கள் என்ன செய்ய இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இது ஹவு டு க்ரியேட்னு வந்துடுச்சு. இப்போ இதை நான் கிளிக் பண்ண பிறகு இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுத்து பார்ப்போம். கலர்னால் இங்கே ஒரு கலர் இருக்குது. இப்போ இதில் நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒயிட் கலரை நான் என்ன செய்யலான்னு சொன்னால் எப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, இதில் நான் என்ன கலர் எடுக்கலாம், இப்படி நாங்கள் கலரை சூஸ் பண்ணி ஒரு கலரை வந்து நாங்கள் ஹவு டு க்ரியேட்னு பார்க்கலாம். இல்லை எப்பயுமே வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அது ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயிலில் போட்டுட்டு ஓகே. இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போனால் இதில் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னர் ஷேடோன்னு தேவைன்னா அந்த ஷேடோ வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை என்ன செய்யலாம் சார், பிளர் ரேடியஸை கொடுக்கலாம். பட் அடுத்து வந்து இங்கே இருக்குது ஆஃப்செட் இருக்குது. இப்போ இதெல்லாம் கொடுத்து நாம் கிளிக் பண்ணுறபடி கிளிக் பண்ணிவிட்டு ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில் இதையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு சில இமேஜஸை வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு ஒரு சேனல் இருந்தால் அந்த சேனலை வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் போய் நீங்கள் அதுவும் ஒரு க்ரியேட் இதில் வந்து நீங்கள் போய் இதில் டெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் இதில் பார்த்துக்கிறோங்க. கேபிட்டலில் வந்து ஆர்டி கலா, இது என்னுடைய சேனல். அப்போ நான் அந்த சேனலை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுக்குறேன். டன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டி கலான்ற சேனல் இப்போ இங்கே நீங்கள்
அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹவு டு க்ரியேட்னு இருக்குது. இப்போ இதுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன்னா நீங்கள் அதே அந்த ஐக்கனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் ஐட்டன்னு இங்கே பேக்ரவுண்டுன்னு இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் எனேபிள்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கலரை வந்து இதில் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் கிரேடியன்ட்னு ஒரு கலரை செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ கிரேடியண்ட்டை கலரை இதில் நாங்கள் சூஸ் பண்ணுற நேரம் இந்த கிரேடியண்ட்டை கலரை சூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது பேக்ரவுண்டில் இந்த கலர் வந்திருக்கு. கீழே ஆர்டிக்கலான்ற சேனல் இருக்குது, தம்ப்நெயில் இருக்குது. இப்போ இமேஜ் போடுற கூட இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் கூட என்ன செய்யலாம்னு சொல்லி இப்படி ஒரு ஷேப்புக்கு கொண்டாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இதோட ஸ்கேர் இருக்குது. இதில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இப்படி நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இப்போ இல்லை நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணுறேன். சர்க்கிளை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிள் வந்து ஓகே, இந்த சர்க்கிள் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஒயிட் கலர் இருக்கிற சர்க்கிளை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதுலேயும் நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா கலர் சூஸ் பண்ண போகிறேன். கலர்னு இப்போ தனி கலர் ஒன்று எடுக்க போகிறேன். இந்த ப்ளூ கலருக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த தம்ப்நெயில்ன்றது உங்களுக்கு தெரியும் வந்து இந்த சர்க்கிள் முன்னுக்கு இருக்குது, பேக்கில் இருக்குது தம்ப்நெயில். ஓகே, அப்போ நான் இதை போயிட்டு என்ன செய்ய போகிறேன், இந்த தம்ப்நெயிலை வந்து இருக்கேன். இதை நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சார் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் சர்க்கிளை வந்து நான் பேக்குக்கு கொண்டு போனேன். அப்போ இதில் இருக்குது பாருங்கள், பேக்னு இருக்கே. இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த தம்ப்நெயில்குள்ளே அதை கொண்டு வரேன். இப்படி இதில் கேலரியில் ஃப்ரம் கேலரி வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யூடியூப்ன்ற அந்த டெக்ஸ்ட்டை போட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி ஷெடோவை போட்டுட்டு இப்போ குயிக் அண்ட் ஈஸின்னு போட்டிருக்கேன். இந்த பவர்ஃபுல்லான அதாவது கவர்ச்சியான இந்த தம்ப்நெயிலை நாங்கள் எப்படி செய்யணும், இந்த குயிக் அண்ட் ஈஸின்ற இதையும் நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அதில் அதுட்டு கலர் அதாவது டெக்ஸ்ட் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் தம்ப்நெயில் செய்கிற நேரம் அது வந்து கலர்ஃபுல்லான ஒரு தம்ப்நெயிலாக இருந்தால் தான் அது மற்றவங்க குயிக்காக அதை பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஹவ் டு கிரியேட் யூடியூப் சேனல் தம்ப்நெயில் குயிக் அண்ட் ஈஸின்னு போட்டிருக்கேன். கேலரியில் போயிட்டு இமேஜாக சேவ் பண்ண போகிறோமா இல்லாட்டி சேவ் ஹேஸ் ப்ரொஜெக்டாக இது பண்ண போகிறோம்னா நாங்கள் செலக்ட் இது சேவ் ஹேஸ் இமேஜ்னு போட்டு நான் என்ன செய்யணும் இதை நாங்கள் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு பார்ப்பேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்டை போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி ஃபுல் ஸ்க்ரீன் இதில் பாருங்கள் எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேபிஜின்றதை கிளிக் பண்ணிவிட்டு குவாலிட்டி வந்து கஸ்டம்னு போட்டுட்டு அடுத்து வந்து நான் இதில் இந்த இமேஜ் ரிசல்யூஷன் கொடுக்குறேன் 7680. இதை டன். அடுத்தது இந்த இதில் நான் கொடுக்குறேன் வந்து 4320ன்றதை வந்து நான் டைப் பண்ணுறேன். பண்ணி இது டன் ஆகிற பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை நாங்கள் சேவ் டு கேலரியில் போய்ட்டு சேவ் பண்ண போகிறோம். லேபில் வந்து செய்யக்கூடிய தம்ப்நெயில் எப்படிங்க சேவ் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.